ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனால்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வி காட் அன் ஆஃபர் டு டூ த கார்பரேட் ட்ரைனிங். இது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 months முன்னாடி நாங்கள் டிட் இட் ஆக்சுவலி. ஸோ கார்பரேட் ட்ரைனிங்கை ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி இஸ் ஜாவா வித் ரியாக்ட் அண்ட் ஆங்குலர். முக்கியமாக அது வந்து ஒரு ஃப்ரான்ஸ் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறனால, அதுவும் அவங்களோட அப்ளிகேஷன் அப்படிங்கிற லெகசி அப்ளிகேஷனால அவங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணது இல்லை ஆங்குலர் டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் பேக் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவா வித் ஸ்ப்ரிங் பூட் தான் ஆக்சுவலாக. பட் ஸ்டில் அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெனால்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் லெகசி கம்பெனி ஆஸ் வி ஆல் நோ த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் தே ஆர் யூசிங் ஜாவா சர்வ்லெட்ஸ் பிகாஸ் இது எல்லா கம்பெனிலும் உள்ளதான் ஆக்சுவலாக. ஏன்னா லெகசி கம்பெனி அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால உடனே அவங்க மாற்றுறதுலாம் இல்லை. ஸ்டில் தே ஆர் யூசிங் ஜாவா as well as ஜாவா தான் உங்களோட பிரைமரி பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக பேக் அண்ட் லாங்குவேஜஸ். ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா they are using Angular, React and HTML, CSS. அதுவும் பைத்தானில் வச்சு இப்போ டேட்டா இன்ஜினியரிங் அவங்க டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்காக பைத்தான்லேயும் இப்போ they are started. அவங்க டெவலப்மெண்ட் பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரியல, பட் மேஜராக அவங்க யூஸ் பண்ணுறது ஜாவா அண்டு டேட்டா இன்ஜினியரிங்க்கு அவங்க யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் தான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாள் டவுட் இருந்தது ஆக்சுவலாக. ரெனால்ட் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பட் ஒய் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஆர் ஒய் தே நீட் திஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் தே கேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது அவங்களோட மெயின் மோட்டிவ் அப்படிங்கிறது கார் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ இவங்களோட இந்த இன்டர்னல் டெவலப்மெண்ட்லாம் வந்து தனியாக ஒரு டிசிஎஸ்லோ இல்லை இன்ஃபோசிஸ்லோ கொடுத்துலாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. பட் அப்போ தான் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க இதில் ரொம்ப பெரிய ப்ராடான ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது ஆக்சுவலாக. விச் மீன்ஸ் அவங்களோட வெண்டாரை மெயின்டைன் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னலாக அவங்க ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அதோட அந்த பார்ட்ஸ் எங்கே ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க, அவங்க யார்ட்டெல்லாம் செல் பண்ணுறாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் வெண்டா வச்சுருக்காங்க, அவங்க எங்கெல்லாம் செல் பண்ணணும், எங்கே இந்த காரை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு என்டையர் ஒரு கார் மேனுஃபேக்சரிலேருந்து அந்த காரில் இருக்க சின்ன ஒரு ஸ்டீல்லேருந்து அதோட பெரிய இன்ஜின் வரைக்கும் எங்கேருந்து வருது, யார்கிட்ட போகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த ஓன் சாஃப்ட்வேரை அவங்க தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறது இதுக்கு நிறையா டூல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்னையில் இருக்க இந்த ஒரு டெவலப்மெண்ட் டெஸ்ட்டில் தான். ஸோ சென்னையில் பிளான்ட் அப்படிங்கிறது தனியாக இருக்குது ஆக்சுவலாக. பட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மகேந்திர சிட்டியில் இருக்கிற எஸ்ஆர்எம் காலேஜ் தாண்டி அந்த இடத்துல மகேந்திர சிட்டி இருக்குது ஆக்சுவலாக. அங்கே தான் தேர் ஹேவிங் தேர் ஓன் ஆர்கனைசேஷன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட செட்டப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னலாக ரொம்ப ஹைஃபையாக இருக்குது ஆக்சுவலாக. அதை வந்து நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது சென்னையிலேருந்து உள்ளே போகிற மாதிரி தெரியும். பட் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஆக்சுவலி. சரி, அதில் இருக்கிற கேஃப்டேரியாவாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனா இட்ஸ் இன்க்ரெடிபிள் ஆக்சுவலாக. நான் அது வந்து நினச்சி பார்க்கவே இல்லை இவங்க இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அந்த டெவலப்மெண்ட் பிளான்ட்டுக்கு ஆக்சுவலி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பேசிக் ஆக்சுவலாக. இப்போ இதில் ஒரு ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா இவங்களோட பேசிக் சேலரி அப்படிங்கிறது 6 to 8 LPA அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலி. பட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த டொமைன் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் டெக்னாலஜி வந்து இது பேஸ் பண்ணியிருக்கும். முக்கியமாக ஃப்ரெஷர்ஸோட ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க மேஜராக ஃப்ரெஷர் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ஆன் கேம்பஸில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே அவங்க வந்து தனியாக இல்லை ஆஃப் கேம்பஸோ இல்லை அவங்க இன்டர்னலாவோ டேரக்ட் காலோ அந்த மாதிரி கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் டூயிங் ஃப்ரம் ஆன் கேம்பஸ் தான் ஆக்சுவலாக. பட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் இன்கேஸ் வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட் இட் ஃப்ரம் ஆல் த போர்ட்டல்ஸ் லைக் நாகுரி. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க்டின், ஐ திங்க் எல்லா இடத்துலையுமே அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நான் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 years முன்னாடி ஐ காட் அ கால் ஃப்ரம் த நிசான். பட் நான் அதுக்கப்புறம் நான் அதை பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ் ஐ didn't go actually. So it is good company. மெயினாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஜாவா அண்டு ரியாக்ட். நாங்கள் 3 months ட்ரைனிங் இருந்தப்போ ஐ ஃபெல்ட் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் வெரி நியூ டு மீ அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஆஸ் அன் எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயி அங்கே போகிறீங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் இயர் எண்ட் அந்த December 25 இருக்குல்ல, December 25 January 1 அந்த கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் அவங்களோட என்டையர் ப்ரொடக்ஷனுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ கம்பெனி என்ட்ரி ஷடவுன் ஆக்சுவலாக அந்த 10 daysல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 days ஆக்சுவலாக. அந்த வீக்கில் கம்பெனி ஷடவுன், நீங்கள் உங்கள் ஓன் ஃபேமிலியோட நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ தே ஆர் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே இல்லை. இப்போ நம்ம ஹெச்சியில் ஒர்க் பண்ணும்போது, எக்ஸாவில் ஒர்க் பண்ணும்போது, டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் தான் எங்களோட லீவ் எடுத்துகிட்டு தான் நான் வந்து வி ஆர் கோயிங் ஃபார் ஆனுவல் ஹாலிடே. பட் இந்த கம்பெனியில் தே தெம்செல்ஃப் கிவிங் த ஹாலிடே. கிட்டத்தட்ட ஒரு 5 days 6 days ஹாலிடேஸ் கொடுக்குறாங்க 25 January 2 வரைக்கும் ஐ திங்க் சம்திங். ஸோ டிசிஎஸ்ல January 1 கூட ஆஃபீஸ் லீவ் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எஸ், பட் ஹவவர் இதில் வந்து இன்னொன்று ஆஸ் யூஷுவல் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்க இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணும்போது அதுவும் இங்கே கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினால நீங்கள் அவங்களோட எம்ப்ளாயாக இருக்கும்போது அவங்களோட ரெனால்ட் கார் நீங்கள் வாங்குறதா இருந்தால் தே வில் கிவ் சம் டிஸ்கவுண்ட் ஆல்சோ. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டில் இருந்து உங்களுக்கு இப்போ உங்களோட கார் வந்து 7 lakhs அப்படின்னா தே கேவ் சம் டிஸ்கவுண்ட்ஸ் மேபி 6.5 6.2 சம்திங் லைக் தட். யூ கேன் ஏபிள் டு கெட் த கார் ஆக்சுவலி ஃப்ரம் ரெனால்ட். நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் தே வில் கிவ் யூ திஸ் டிஸ்கவுண்ட் ஆல்சோ. ஓகே,
ஸோ ஓகே, இது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் இந்த ஃபயரிங் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா பேஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா உங்களை அடுத்த ப்ராஜெக்ட் மைக்ரேட் பண்ண மூவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் முடியல அப்படின்னா தே வில் கிவ் சம் டைம் அண்ட் தே வில் ஃபயர் யூ. ஆக்சுவலி இதான் நார்மலாக பண்ணுறது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, விச் மீன்ஸ் அவங்களோட இன்டர்னல் ப்ராடக்ட்காக தான் மேக்ஸிமம் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்குலாம் அந்த கம்பெனி நல்லா இட்ஸ் ஹேஸ் குட் மார்க்கெட் ஆல்சோ. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் அந்த ஃபயரிங் அப்படிங்கிறது ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியிலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், முக்கியமாக ஃப்ரம் த சென்னை பிளான்ட் ஆக்சுவலாக. ஸோ கம் பேக் டு த ட்ரைனிங் ஆக்சுவலாக. ஸோ ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாவா எஃப்எஸ்டியில் தான் நாங்கள் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஸோ ஜாவா ஸ்ப்ரிங் பூட் இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது கோர் ஜாவா, தென் வி மூவ் டு MySQL. ஐ திங்க் இன்டர்னலாக அவங்க யூஸ் பண்ணுறது Postgres தான் ஆக்சுவலாக. I think somewhere they are using some other DB also, but I am not fully aware of what they are doing in the technology actually. Then of course Java, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் ஜாவா சர்வ்லெட்டில் இருக்குது, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் ஜாவா ஸ்ப்ரிங் பூட்டில் இருக்குது, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் ஜாவா ஸ்ப்ரிங் MVCயில் இருக்குது, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் கரண்ட்லி தே ஆர் டெவலப்பிங் இன் த பைத்தான் ஆக்சுவலாக. இது வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ தான் அவங்க வந்து தே ஆர் டூயிங் சம் பைத்தான் டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலி. பட் அவங்களோட மெயின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஜாவாவில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் எண்டுக்கு தே ஆர் யூசிங் ஆங்குலர். நான் ஒர்க் பண்ண மெனி லெகசி ப்ராஜெக்ட்ஸ் லைக் நிறைய ஃப்ரான்ஸ் பேஸ்டு கம்பெனியில் எல்லாத்துலேயுமே தே ஆர் யூசிங் ஆங்குலர் ஒன்லி, பிகாஸ் அவங்களாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ணியிருப்பாங்க. ரியாக்ட் வந்து இப்போ தான் லாஸ்ட் 4 years தான். பட் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ணாலும் ஸ்டில் they are using Angular, which is absolutely fine actually. And ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் still they are using HTML, CSS, JavaScript. அதுவும் ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லெகசி கம்பெனி அப்படிங்கிறனால அவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இதில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் பேசுகிறது எல்லாமே மோஸ்ட்லி ஒன்லி ஃபார் சாஃப்ட்வேர். மெக்கானிக்கல் பற்றி எனக்கு அதுவும் ஐடியா இல்லை, பிகாஸ் ஐ எம் நாட் a mechanical engineer as well as I am not good in mechanical also. So all these things whatever I am sharing is only for the software development and all these things. ஓகேவா?